அந்த தெரியுது பாருங்க, அதுதான் அம்பானி வீடு. இந்த பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு. ஏ அப்பா, how many crores bro? How many crores? I don't know exactly, but very big. 12,000 crore. 15,000 crore. 15,000, 15,000 கோடி. 15,000 கோடி. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். முகேஷ் அம்பானி அவர்களுடைய வீடை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னா, மும்பை மவுண்ட் ஆல்ட்ரா ரோடும்பாங்க, அங்கதான் அவருடைய வீடு லொக்கேட் ஆயிருக்குது. அத வீடுன்னு சொல்றதை விட மிகப்பெரிய கடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய வீடை தற்செயலா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்னடா இது இவ்வளவு மாட மாளிகையே இருக்குது, ஒரு 500 கோடி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அவன் சொல்றான் 15,000 கோடி அப்படின்னு. சரி, இது உண்மையான்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணும்போது எஸ், 15ல இருந்து 16 கோடி, அதாவது 15,000 கோடியில இருந்து 16,000 கோடி வரைக்கும் அந்த வீட்டினுடைய செலவுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வீட்டை கட்டமைச்சு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா கட்டியிருக்காரு. சோ அது அவருடைய கனவுன்னு சொல்லலாம், இல்ல பெருமைக்கு கட்டியிருக்கான்னு சொல்லலாம், இல்லைன்னா தேவைக்கு கட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அது எல்லாமே அவர் சம்பந்தப்பட்டது. ஆனா வெளியேந்து பாக்குறவங்களுக்கு அது மிக பிரம்மாண்டமா தெரியும். சோ அப்படி என்னடா அந்த வீட்டுல சுவாரஸ்யம் இருக்குது, 15,000 கோடிக்கு கட்டுற அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதை இங்க சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோடைய லெங்தே பத்தாது. சோ முகேஷ் அம்பானியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்தியாலேயே டாப் பில்லியனர், வேர்ல்டு லெவல்லையும் எல்லாரோடையும் அறியக்கூடியவர், பெஸ்ட் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவரை பத்தி தான் அண்ட் அவருடைய வீட்டினுடைய சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை பத்தியும் இந்த காணொலியில சுருக்கமா பார்க்கலாம்னு இருக்கிறோம். நல்வரவு நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகேஷ் அம்பானியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாலேயே டாப் பில்லியனர், நம்பர் 1 பில்லியனர். வேர்ல்டு லெவல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21ல இருந்து 22 அதுக்குள்ள ஒன் ஆஃப் த டாப்ல இருக்காரு. அதாவது டாப் 20, டாப் 30 அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு லெவல் அப்படின்னு நினைக்கும் போது அது சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2014க்கு முன்னாடி பார்த்தோம்னா அவரு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லை, அந்த அளவுக்கு டாப்ல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாலேயே நான் சொல்றேன், வேர்ல்டு லெவல்ல இல்லை. அப்படியே 2014க்கு அப்புறம் 2016க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 350% உயர்ந்து நிற்கிறாரு பிசினஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய உழைப்புன்னு சொல்லலாம், அவருடைய யுக்தின்னு சொல்லலாம், நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த முகேஷ் அம்பானியை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கு. ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. அதாவது ஈஷா அம்பானி, ஆனந்த் அம்பானி, ஆகாஷ் அம்பானி. அப்புறம் அவருடைய மனைவி நீதா அம்பானி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முகேஷ் அம்பானி அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஐபிஎல். அந்த ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா அம்பானி அப்படிங்கிற ஞாபகம் தான் நமக்கு வரும். எஸ், அந்த மும்பை இந்தியன்ஸ் உடைய ஓனர் தான் நம்ம முகேஷ் அம்பானி. அப்ப அனில் அம்பானி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அனில் அம்பானி அப்படிங்கிறவர் அவருடைய சகோதரன், அவருடைய பிரதர். சோ இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனில் அம்பானியும் ஒன் ஆஃப் த டாப்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேன் தான். பட் அவரோட டாப்ல டபுள் மடங்கான டாப்ல இருக்கக்கூடியவர் முகேஷ் அம்பானி. 2 பேருமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தான். நம்ம முகேஷ் அம்பானி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ, அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய A to Z எல்லாமே வந்து அது ஆரம்பத்திலே 2005லேயே பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுல இப்ப எல்லாமே ஒன் ஆஃப் த டாப்ல இருக்கக்கூடியவர் முகேஷ் அம்பானி. கிட்டத்தட்ட அவருடைய கிட்ஸ் ஒவ்வொருத்தவங்க பிரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ஜியோ, ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவர் அதுல பிசினஸ்ல அவ்வளோ யுக்தியை வந்து கையாளுறாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை கையாளுறாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சமீபத்துல முகேஷ் அம்பானியுடைய பையனுடைய திருமணம் நடந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுல இருந்து ரஜினிகாந்த் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல, டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிராண்டா நடத்திருந்தார் அவருடைய பையன் திருமணத்தை. அப்புறம் முகேஷ் அம்பானியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இசட் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 55ல இருந்து 60 பேர் நிற்பாங்க. இப்ப அவர் வீட்டுக்கு போற வழியிலேயே வெளியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு பட அதிகம். அதுக்கு மட்டுமே அவர் எவ்வளவு ஒதுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 லட்சம் வரைக்கும் ஒதுக்குறதா. இது ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆளு முகேஷ் அம்பானி. ஸோ இந்தியாவில மட்டும் அவர் டாப்ல இல்லை, உலக அளவுலயும் அவர் ரொம்ப டாப்ல இருக்காரு. அது மட்டும் ஏன், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய உற்ற நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன், 2014க்கு முன்னாடி அவர் பெரிய அளவுல குரோத் இல்லை. ஆனா 2014க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல குரோத்ல வந்துட்டாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல மோடி அவர்கள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கலாம். இப்படிதான் அதானி அவர்களும், அது வேற டாபிக் அதானி.
ஸோ ஒன் ஆஃப் த டாப் பிசினஸ் மேன்ல இந்த 2 பேர் இருக்காங்க, அதானி இருக்காங்க, அம்பானி இருக்காங்க. ஸோ அதானி அப்படின்னு வரும்போது அது வேற கான்செப்ட். ஸோ முகேஷ் அம்பானி அப்படின்னு பேசும்போது கிட்டத்தட்ட இந்தியாவையே கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு டாப் பிசினஸ் மேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஜியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா முகேஷ் அம்பானி அவர் தான் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் ஜியோலயே பாத்தீங்கன்னா ஜியோ மார்ட், ஜியோ சினிமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. முகேஷ் அம்பானி மட்டும் டாப்ல இல்லை, அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாத்தையுமே அவர் டாப்ல வச்சிருக்காரு. ஸோ அந்த வீடு 15,000 கோடியில அவர் ஏற்பாடு செஞ்ச அந்த வீடு, அவருடைய ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ சமீபத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அதுவும் நேரில் பார்த்தேன் இல்லையா, சொல்லவே தேவை. அதுலயும் அவர் வீட்டை பத்தி நான் முழுமையா சொல்லலைன்னு நினைக்கிறேன். 4 லட்சம் சதுர அடியில ஒரு வீடு இருக்கு. ஹெலிபேட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தியேட்டர் இருக்குது, அப்புறம் உள்ளேயே கோவில் இருக்குது. ஸோ எல்லா செட்டப்பும் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு. உள்ள அவருடைய எல்லா ஃபேமிலிஸும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவுல செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ப அவருடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பாருங்க. ஸோ அவரை பத்தி நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் பத்தி பேசுறது தான் இந்த வீடியோ இல்லை. அவருடைய வீட்டை பார்த்த உடனே சடனா எனக்கு தோணுன ஒரு சில தாட்ஸ் இதுதான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, எஸ். ஸோ அந்த அளவுக்கு அவர் யுக்தியை கையாளுறாரு, டாக்டிக்ஸ், எஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் அவருக்கு கவர்மெண்டோடைய பெரிய சப்போர்ட் இருக்கு. அவருடைய அப்பாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பேருக்கு தெரியுமான்னு தெரியலையே, இந்தியாலேயே டாப்ல இருந்தவர் திருபாய் அம்பானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வழி வந்தவர் தான் முகேஷ் அம்பானியா இருக்கலாம், அனில் அம்பானியா இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் பிறக்கும் போதே பணக்காரர்கள் தான். ஸோ அம்பானியுடைய குடும்பத்தை பார்த்தாலும் சரி, அம்பானியுடைய வீட்டை பார்த்தாலும் சரி, அம்பானி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, நிறைய சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா பொதுவாகவே கார்பரேட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். மக்களை சுரண்டுறதுல கண்டிப்பா கார்பரேட்டுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதே மக்களை வாழ வைக்கிறதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் சில விஷயங்கள் நம்ம முகேஷ் அம்பானியை பற்றியும், அவருடைய ஃபேமிலியை பற்றியும், அவருடைய வாழ்க்கையை பற்றியும், அவருடைய வீட்டை பற்றியும் நம்ம ஷேர் பண்றது. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் ஏதாவது அவரை பத்தி இருந்துச்சு அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது சடனா ஒரு குறுகிய டைம்ல நம்ம எடுத்த வீடியோ தான். ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். மிக்க நன்றி. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எப்பவும் போல. அண்ட் உங்களுக்கு முகேஷ் அம்பானி பத்தியும் சரி, அவருடைய ஃபேமிலி பத்தியும் சரி, அவருடைய வீட்டை பத்தியும் சரி, சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, கேள்விகள் கூட கேட்கலாம். ஸோ நானும் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். அண்ட் அடுத்து வரக்கூடிய வீடியோல நல்ல தலைப்போட அண்ட் சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹமீத், இது உங்கள் ஹமீத் பாயிண்ட். நன்றி.